Hi friends, welcome to Deepa's Tea Time. இன்னைக்கு நான் நல்ல டேஸ்டியான புதிய மெத்தட்ல ஒரு மஷ்ரூம் சூப் செஞ்சிருக்கிறேங்க. ரொம்பவே டேஸ்டியா சூப்பரா வந்திருக்கு. டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணனும் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி சூப்ஸ் எல்லாம் குடிக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்டா இருக்கும். ஹெல்த்தியாவும் இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல வீட்ல இருக்கிற பொருட்கள் வச்சே செஞ்சிரலாம். வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மஷ்ரூம் சூப் செய்கிறதுக்காக நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5 வெள்ளைப்பூடை நல்லா தோல் எடுத்துட்டு 2 கட் பண்ணி அதை வதக்கிடலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குனா போதும். பெரிய வெங்காயத்தை ஒரு சின்ன மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்து வதக்கிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே ரொம்பவுமே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் போட்டுடலாம். 2 பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான மஷ்ரூம்ஸ் நம்ம போடலாம். ஒரு பேக்கெட் நம்ம மஷ்ரூம்ஸ் வாங்கினோன்னா அதில் ஒரு பாதி போதும் நமக்கு. இதையும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வதக்கிடலாம். கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துருவோம். நம்ம இந்த மஷ்ரூம்ஸில் நம்ம இன்றைக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே மஷ்ரூம்ஸ் எல்லாம் நல்லாவே வதங்கிடும். பாருங்க, டக்குன்னு வதங்கிடுச்சு. கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 மினிட் நல்லா வதக்கி விட்டுருவோம். நம்ம வதக்கின மஷ்ரூமில் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை நம்ம நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்காமல் அப்படியே கூட செய்யலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் புதுவிதமான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி செஞ்ச அதே பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். இப்போ சூப்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். 2 பேருக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பெப்பர் போட்டோம். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உங்கள் காரத்துக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் டீ டைம். இன்னைக்கு நான் நல்ல ஹெல்த்தியான ப்ரொக்கோலி சூப் செஞ்சுருக்கிறேங்க. ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி சூப் செஞ்சு குடித்தோன்னா சீக்கிரமாகவே வெயிட் ரிடியூஸ் ஆகும். ஒருவேளை நம்ம சாப்பாடை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சூப்பாக செய்து டெய்லி சாப்பிட்டோன்னா சீக்கிரமாகவே வெயிட் ரிடியூஸ் ஆகும். உடம்புக்குமே ரொம்பவுமே நல்லது. இதில் நிறைய நம்ம பெப்பர் சேர்த்துருக்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ப்ரொக்கோலி சூப் செய்கிறதுக்காக நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கிராம்பு, பெருஞ்சீரகம் எல்லாமே ஆப்ஷனல் தான். ஒரு வாசனைக்காக சேர்த்துக்கிறது. வேண்டான்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு 5 சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருவோம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம். ஒரு 1 மினிட் வதங்கினா போதும். நல்ல பழுத்த தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி போதும். அதையும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையுமே நம்ம சேர்த்து வதக்கிடுவோம். இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ப்ரொக்கோலி சூப் ரொம்பவுமே நல்லது, ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம ஒருவேளை சாப்பாடை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சூப் குடித்தோன்னா ஈஸியாக வெயிட் லாஸ் ஆயிரும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ பொடியை கட் பண்ணி வச்சுக்கிற ப்ரொக்கோலி சேர்த்துடலாம். ப்ரொக்கோலியில் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம சூப் செய்து காட்டுறேன். இன்னொரு நாள் ப்ரொக்கோலியில் நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் எல்லாம் செஞ்சு காமிக்கிறேன்.
இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுறலாம். நமக்கு சூப் ஒரு 3 கப் சூப் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொதிச்சு வரும்போது தண்ணி வத்திரும். ஸோ நம்ம அதுக்கு கணக்கு பண்ணி சேர்த்துக்கிறது நல்லது. இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துருவோம். வேறு எந்த பொருட்களுமே தேவையில்லைங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இது நல்லா குக் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். ப்ரொக்கோலி நல்லாவே குக் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். ஒரு 5-6 மினிட்ஸ் தான் ஆகும். சீக்கிரமாகவே இது குக் ஆகிடும். நம்ம இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். ஜீரகத்தூள் ஆப்ஷனல் தான், பெப்பர் தான் கண்டிப்பாக சேர்க்கணும். ஜீரகத்தூள் சேர்த்தா உடம்புக்கும் நல்லது, நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பரை கல்லில் நல்லா இடித்து ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு அரோமாவாக இருக்கும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை ஒரு 1/4 கப் தண்ணியில் டைல்யூட் பண்ணி நம்ம அதையும் சேர்த்துருவோம். நம்ம சூப்புக்கு ஒரு திக்கு கொடுக்கும், அதுக்காக தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ப்ரொக்கோலி சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்குமே ரொம்பவுமே நல்லது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.